ஹலோங்க. இப்போ நம்ம வந்து 3 சூப்பரான சம்மர் ஹேர் கேர் டிப்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலம் வந்தாலே பெரும்பாலான ஆண்கள் மற்றும் பெண்களுடைய ஒரே ப்ராப்ளம் ஹேர்ஃபால். குளிர்காலத்துலலாம் வந்து நம்ம தலைமுடி உதிர்தல், தலைமுடி எரிச்சல் வந்து கம்மியாகவே இருக்கும். பட் இந்த வெயில் காலம் வந்தாலே தலைமுடியில் வந்து எரிச்சல், அப்புறம் வந்து தலைமுடி உதிர்தல் எல்லாமே அதிகமாகிடும். காரணம் வந்து 3 முக்கிய காரணம் வந்து இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு காரணம் வந்து என்னென்னா, நம்ம தலைமுடியில் வந்து சிபம்ன்ற ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து இயற்கையாகவே சுரக்கும். எதுக்கு இந்த சிபம்ன்ற ஆயில் கண்டென்ட் வந்து சுரக்குதுன்னா, நம்ம தலைமுடி வேருடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக இயற்கையாகவே சுரக்கிற ஒரு ஆயில் கண்டென்ட் தான் இந்த சிபம். நம்ம இந்த வெயிலில் நடந்து போகும்போது இந்த சிபம்ன்ற ஆயில் கண்டென்ட் வந்து வெயில்னால் உறிஞ்சப்பட்டு சிபம் கண்டென்ட் வந்து இல்லாமல் போயிடுது நம்ம தலையில். ஸோ இந்த தலைமுடி வேருக்கான அந்த ஆயில் கண்டென்ட் இல்லாதனால தலைமுடி வேருடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாகி ஹேர்ஃபால் வந்து வருது. ரெண்டாவது காரணம் வந்து என்னென்னா, நம்ம போதுமான அளவுக்கு தண்ணீரை வந்து குடிக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கிற பொருளான தர்பூசணி, பப்பாளி, கீரைக்காய் போன்ற பொருட்களை வந்து நம்ம உட்கொள்ளுவதில் இது வந்து டைரெக்டாக நம்ம தலைமுடியை ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் பண்ணுது. மூணாவது காரணம் வந்து என்னென்னா, நம்ம வெளியில் நடந்து போகும்போது தலையில் வந்து வியர்வை வருது, ப்ளஸ் அந்த டஸ்ட்டு எல்லாமே நம்ம தலையில் வந்து ஸ்டோர் ஆகி அது வந்து முடி வளர்ச்சியை வந்து பாதிப்படுது. இந்த 3 முக்கிய காரணத்தினால தான் நம்ம தலைமுடி வளர்ச்சி வந்து பாதிப்படுது. ஸோ இந்த 3 முக்கிய காரணத்தை வந்து அவாய்ட் பண்ணி நம்ம தலைமுடி வளர்ச்சியை வந்து எப்படி அதிகரிக்கிறதுன்ற வந்து இப்போ 3 சூப்பரான சம்மர் ஹேர் கேர் டிப்ஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னென்னா, ஏர் மாஸ்க். ஏர் மாஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 2 பொருள் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 10 hours வந்து நல்லா ஊற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தயிரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துங்க. இதெல்லாம் இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம தலைமுடி உச்சந்தலைமுடியிலிருந்து மொத்தமாக ஃபுல்லாக தலைமுடி ஃப்ளை பண்ணி ஒரு 2 hours வந்து அப்படியே விடுங்க. நல்லா அப்படியே விட்ட பிறகு அப்புறம் வந்து இந்த மிதமான சூடு இருக்கிற தண்ணியால் வந்து தலைக்கு வந்து குளிச்சிருங்க. இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து என்னென்னா, சன் ப்ரொடக்ஷன். வெயில் இடத்துலேருந்து வர அந்த யூவி கதிர்களை வந்து நம்ம தலைமுடியுடைய வேர் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆஃபீஸ் இல்லை கடைக்கு எங்கே போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டை போடுங்க. இந்த ஸ்கூல் போகும்போது இந்த தொப்பி இல்லை ஸ்கார்ப்பை வந்து அணிஞ்சிட்டு போங்க. இந்த நெல்லிக்காய், ஊற வச்ச தண்ணி போன்ற தண்ணியை வந்து நல்லா குடிங்க. இது குடிக்கிறது மூலமாக நம்ம உடலுடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் போது நம்ம தலைமுடியோடைய ஈரப்பதத்தையும் வந்து தக்க வச்சு தலைமுடி வளர்ச்சியை வந்து அதிகரிச்சுக்கலாம். மூணாவது வந்து என்னென்னா, ஆயில் மசாஜ். இது எதுக்குன்னா, நம்ம தலைமுடி வேருடைய சூட்டை குறைச்சி நம்ம தலைமுடி வேருடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறோம். ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம தலைமுடி வந்து வளர்ச்சி அடையும். இதுக்காக வந்து சூப்பரான ஒரு ஆயில் வந்து எதுனா, இந்த ஃப்ரெஷ் வெர்ஜின் கோகோனட் ஆயில். இதை வந்து இந்த தேங்காய் பால் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு எண்ணெய். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தலைமுடி வேருடைய ஈரப்பதத்தை தக்க வச்சு நம்ம தலைமுடியுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிச்சிக்க முடியும். இந்த ஃப்ரெஷ் வெர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்து நம்ம தலைமுடி உச்சிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ண மூலமாக நம்ம தலைமுடி வேருடைய ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து தலைமுடியோடைய வளர்ச்சியை வந்து அதிகரிச்சிக்க முடியும். சரிங்களா? இதை வந்து அமேசானில் வந்து இந்த ஆயிலை வந்து விற்கிறாங்க. வேணுன்னா போய் வாங்கிங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா கடையிலனாச்சும் வாங்கி இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவே இருக்கும். ஒரு 2 hours வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு விடுங்க. விட்ட பிறகு நல்லா மிதமான சூடு இருக்கிற தண்ணியால் வந்து தலைக்கு வந்து குளித்த பிறகு உங்கள் தலைமுடி வந்து ரொம்ப மிருதுவாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வந்து மாறிடும். ஸோ இந்த 3 சூப்பரான சம்மர் ஹேர் கேர் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்கள் தலைமுடியை வந்து வெயில் இடத்துல வந்து பாதுகாத்துங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.